கண்ணன் பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்ப்பதற்காக செல்லும்போது ஒரு நாள் மிகுந்த பசி அவர்களுக்கு, கோபர்கள் அனைவருக்கும் பசி எடுத்தது. ராமராம மகாவீரிய கிருஷ்ண துஷ்ட நிபர்கண ஏஷாவை பாததே க்ஷுன்னஹ தச்சாந்திம் கர்த்தும் அர்ஹதா. எங்களுக்கு பசி அதிகமாக எடுக்கிறது, எங்கேயாவது உணவு வேண்டும், ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள்னு அந்த பிள்ளைகள் பிரார்த்திக்க கண்ணன் பார்த்தார். தூரத்தில் ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தார்கள் சில ரிஷிகள் எல்லாம் சேர்த்து. சரி, அங்கு சென்று கண்ணன் வந்திருக்கிறான், மேலே ஏதாவது உணவு இருந்தால் கேட்டார், எல்லா கோபர்களுக்கும் வேண்டும் என்று போய் கேளுங்கள்னு சொன்னா. அந்த பிராமணர்கள் மறுத்து விட்டார்கள். நாங்கள் இப்போ தான் சத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் யாகங்கள் பல உள்ளன, முடிந்ததற்கு பிறகு தேவதைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகு நாங்கள் உண்ண வேண்டும், அதற்கு பிறகு மீதி இருந்தால் கொடுக்கிறோம், இப்பெல்லாம் கிடையாது, போயிட்டு வாங்குவோன்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இவர்கள் கண்ணனிடத்தில் வந்தார்கள். கண்ணன் சிரிச்சார். சரி, புரிஞ்சு போச்சு, அவர்களுடைய பத்னிகளிடத்தில் சென்று கேளுங்கள், ரிஷியினுடைய பத்னி இருப்பாளே அந்த மனைவிகளிடத்தில் சென்று கேளுங்கள் என்று சொன்னார். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த ரிஷிகளெல்லாம் யாரை பார்த்து யாகம் செய்கிறார்களோ அந்த கண்ணன் தான் நேரே வந்திருக்கிறார். அவர் நேர வந்து பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய தகப்பனாருக்கு தர்ப்பணம் செய்தார். அவர் ஸ்ராத்தம் தர்ப்பணம் செய்யும் போது பூமியிலிருந்து சாந்தனு கை மேலே வந்து வாங்கிட்டு தான் பிண்டம் வாங்கிக்கணும் இல்லையோ. பொதுவாக விஷ்ணு பாதத்தில் கொடுப்போம், பூமியில் கொடுப்போம், அக்ஷவட்டத்தில் கொடுக்குறோம், பண்ணுறோம். பீஷ்மருக்கு எவ்வளவு பக்தி, அவள் அப்பாவுக்கு எவ்வளவு பிரேமை அவரிடத்தில் என்றால் கை மேலே வந்து வாங்கிக்கிறதுக்கு வந்து தான், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், சாஸ்திரப்படி பூமியில் தான் கொடுக்கணும்னு கீழே பீஷ்மர் கொடுத்தார். அப்படி ஆசையோடு இவர்கள் செய்வதை பெற்று போகும் அவரே நேரே வந்திருக்கிறார். இவர்கள் என்னமோ யாகம்னு சொல்லிட்டு இருக்கிறார்களே என்று தாங்கள் சமைத்த அனைத்தையும், அந்த ரிஷிகள் தடுத்தாலும் பரவாயில்லை என்று சமைத்த அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் வருவதற்குள் கண்ணனுக்கு பசி தாங்கவில்லை. வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிசில் உண்ணும் போது ஈதென்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோசனத்துக்கென்னை உய்த்திடுமேன் என்று ஆண்டாள் பாடுகிறாள். வேர்த்து அதற்குள்ளே வியர்வை வரத் தொடங்கியது, பசி தாங்கவில்லை. வயிறு அசைந்து, வயிறு கடமுடன் அசையிறது, வயிறு அசைந்து வேர்த்து பசித்து வயிறு அசைந்து வேண்ட அடிசில் உண்ணும் போது இது, சாப்பிட்ற சமயம் வந்துவிட்டதே, போதுன்னா சமயம் இல்லையோ, சாப்பிடுவதற்கான சமயம் வந்துவிட்டதே, யாரும் கொண்டு வரவில்லையே, வேண்டடிசில் உண்ணும் போது இது என்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோச்சனன், தள்ளி யாரான்னு வராளான்னு இப்படி கையை புதைச்சுண்டு கண்ணன் பார்த்துட்டு இருந்தாராம். அங்கு ரிஷிகள் பத்னிகள் அந்த பிரசாதத்தை எடுத்து கொண்டு வந்து கண்ணனுக்கு கொடுத்து அவனுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்தார்களே. உடனே கண்ணன் அனுகிரகித்தான். அந்த தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும்போது பகவான் அவர்களை கண்டதும் அனுகிரகித்தான். ஸ்ரமணி விதுர ரிஷி பத்னிகளை பூத்தராக்கின புண்டரீகாக்ஷன் நெடுநோக்கு என்று தெரிவிக்கிறார். பகவானுடைய அனுகிரகம் பட்டால் பாபங்கள் எல்லாம் போய்விடுகின்றன. உடனே அந்த ரிஷி பத்னிகளில் ஒருத்தி முக்தியே அடைந்து விட்டாள். சபரியும் அதே போலத்தான். ராமன் சபரியினுடைய ஆசிரமத்துக்கு வரும் வரை இருந்தாள். ராமனை கண்டதும் சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன, நான் எத்தனையோ ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் செய்துள்ளேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் பாபம் ஒட்டி கொண்டிருந்தது. உன் கண் என் பேரிலே பட்டபடியால், உன் பார்வையாலே பூதாஸ்மி புனிதமானவளாக ஆகிவிட்டேன், இனி நான் ஸ்வர்க்கத்துக்கு செல்லப் போகிறேன் என்று ராமன் பார்த்து கொண்டிருக்கும் போதே புறப்பட்டு சென்றாள். அதே போல இங்கும் ரிஷி பத்னிகளுக்கும் கண்ணன் அனுகிரகித்தான். புண்டரீகாக்ஷன் நெடுநோக்கு, அந்த நோக்கு என் பேரிலே பட வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அப்படி ரிஷி பத்னிகளுக்கு தான் அனுகிரகித்தான் கண்ணன். அவர்தான் யாகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார். அகம்ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச, யாகங்களால் துதிக்கப்படுபவனும் நான் தான். அதில் என்ன அன்னத்தை இடுகிறோமோ, ஹவிஸ்ன்னு போடுறோமே, அந்த ஹவிஸை பெறுபவனும் நான் தான். அதற்கு நீ ஆசைப்பட்ட பயனை கொடுப்பவனும் நான் தான். ஆனால் இது தெரியாமல் அந்தந்த தேவதைக்கு மற்றவர்கள் யாகம் செய்கிறார்கள் என்று கீதையில் தெரிவிக்கிறார். அப்ப ரிஷி பத்னிகளுக்கு அனுகிரகித்தார். அடுத்து முக்கியமாக கோவர்தன உத்தரணம். இந்திரனுக்காக வருடா வருடம் கோபர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு யாகமாக அன்னக்கூட்ட உற்சவம், நிறைய சோறு சமைத்து அவனுக்கு அதை நைவேத்தியம் செய்து தாங்களும் உண்டு வந்தார்கள். கண்ணன் பார்த்தார், இந்திரன் நமக்கு என்ன செய்தார், இந்திரனால நமக்கு எந்த பயனும் ஏதான்னு பார்த்தீங்களா? இந்திரன் வந்திருக்காரா, மாட்டை பிடிச்சிருக்காரா, ஓட்டின் போயிருக்காரா, பால் கறந்திருக்காரா, புல் வளர்த்து கொடுத்துருக்காரா? எதுவும் செய்தது கிடையாது. அப்போ கோவர்தன மலை தான் அனைத்து வகையிலையும் நம்மை வாழ வைக்கிறது. அப்போ அதற்கு செய்யாமல் பூஜையை யாருக்கோ செய்யக்கூடாது என்று மாற்றிவிட்டார். அனைத்து சமைத்த சோறு அனைத்தையும் கொண்டு வந்து கோவர்தனத்துக்கு முன்னால் வைத்து விட்டார். வைத்த உடனே தெர போடணும் இல்லையோ, பகவானுக்கு நைவேத்தியம் ஆறுதுன்னா தெர போடணும். எல்லாரும் பார்க்கறச்சே பண்ண முடியாது.
இத்தனை கோபர்கள் 5 லட்சம் குடும்பங்கள் அந்த ஆய்ப்பாடியிலே அத்தனை பேரும் நிற்கிற அளவுக்கு திரை எங்கே போடுறதுனால் கண்ணன் சொன்னார், அவாவா கண்ணை மூடிக்கோங்க, அதான் திரை. பொதுவாக திரை போட முடியாது. அவரவர்கள் கண்ணை மூடிக்கொள்ள சொன்னார், மூடிக்கொண்டார்கள். அகம் கோவர்தனோஸ்மி, நான் தான் கோவர்தனம் நினைச்சார். மொத்த உணவையும் தானே உண்டு முடித்து விட்டார் சடக்கென. கோபர்கள் திறந்து பார்த்தால், ஓ இதுவரைக்கும் இந்திரன் வாய்ண்டதே இல்லையே, நாங்கள் கொடுப்போமே தவிர திருப்பி வாங்கிட்டு நாங்கள் தான் சாப்பிடுவோம், கோவர்தனம் தான் ஆசையோடு நாங்கள் கொடுத்த உணவை ஏற்றுக்கொண்டது என்று கோபர்களும் ஆனந்தப்பட்டார்கள். இந்திரனுக்கு கோபம் வர 7 நாட்கள் கல்மாரி பொழிந்தான். அதற்கு காப்பதற்கு மறுபடியும் கண்ணனிடத்தில் தான் சென்று விழுந்தார்கள். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக துவம் நாதம் கோகுலம் பிரபோ திராத்துமர்ஹசி தேவான்னஹா குபிதாத் பக்தவத்சல, கோபமடைந்த தேவர்களிடத்திலிருந்து நீதான் எங்களை காக்க வேண்டும். துவன்னாதம் கோகுலம், உன்னைத்தான் நாதனாக கொண்டவர்கள், உன் பேச்சை கேட்டுத்தானே இந்திரனுக்கு செய்யாமல் செய்தோம், நீதான் காக்க வேண்டும் என்று சொல்ல கண்ணன் பார்த்தார், நான் காத்தாலும் இப்ப தப்பா போயிடும், நம்மை அனைத்து வகையிலும் காப்பது கோவர்தன மலைன்னு கண்ணன் சொல்லியிருக்கார். அப்ப இந்த ஆபத்திலிருந்தும் கண்ணன் காக்கக்கூடாது, கோவர்தனம்தான் காத்ததுன்னு சொல்லணும் கண்ணனுக்கு. அதற்காக கோவர்தன மலையிலே தன் கையாலே எடுத்தார். 7 நாட்கள் மழை பொழியும் போது தான் கையில் ஏந்தி இருந்தார். அனைத்து கோபர்களும் உள்ளே வந்து தாங்கள் அமர்ந்து கொண்டார்கள். அப்போது பேசத் தொடங்கினார்கள். குவ சப்தஹாயனோ பாலஹா குவ மகாத்ரி விதாரணம் ததோ நோ ஜாயதே சங்கா விரஜநாத தவாத்மஜே. நந்தகோபரே, இது என்னது? 7 வயசு குழந்தை எப்படி பெரிய மலையெல்லாம் தூக்கி பிடிக்க முடியும்? உம்ம புள்ளதானா? நீர் தான் பெத்தீரா? யார் இது என்று கேட்கத் தொடங்கினார்களாம். கண்ணனுக்கு கோபம் வந்தது. அகம் ஓ பாந்தவோ ஜாதகா, நான் உங்களுக்குள் ஒருவன், இடையன், உங்களுக்கு உறவினன்னு ஒப்புக்கொண்டால் நான் இதை தூக்கி பிடிச்சிருக்கேன். இல்லை ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள், இவன் தேவன், இவன் யாரோ யக்ஷன் என்று பிரித்தீர்கள் என்றால் இப்போதே மலையை கீழே வைத்து விடுவேன்னு கண்ணன் கோபித்து கொண்டு சொன்னாராம். அப்போ தன்னையும் கோபர்களையும் பிரித்து பார்க்கவில்லை. தான் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரனாக இருந்தாலும் சாதாரண கோபர்களுக்குள்ளே நான் ஒருவன் என்று சௌசீல்யத்தோடே கலந்தான். ராமன் எப்படி குஹனோடும் சுக்ரீவனோடும் விபீஷணனோடும் கலந்தாரோ ஒவ்வொரு இடையனோடும் கண்ணன் கலந்தான். அப்ப கோவர்தனோத்தரணத்தில் கண்ணன் காட்டிய குணம் சௌசீல்யம் என்கிற குணம். அதனால்தான் இன்றைய பாசுரத்தில் குன்று குடையாயெடுத்தாய் குணம் போற்றின்னு ஆண்டாள் பாடினாள். எந்த குணம்னு சொல்லல, கீழே திரள் போற்றின்னு இருக்கு, புகழ் போற்றின்னு இருக்கு, அடி போற்றின்னு இருக்கு, கழல் போற்றின்னு இருக்கு, குணம் போற்றி. எந்த குணம்னே சொன்னாம குணத்துக்குன்னால் குணம் என்கிற சொல்லே சௌசீல்யத்தை தான் குறிக்கும். கோன்வஸ்மென் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். வால்மீகி நாரதரை பார்த்து கேள்வி கேட்கும்போது ராமாயணத்தின் தொடக்கத்தில் சௌசீல்யம் உடையவன் யார் என்றுதான் முதலில் கேட்டார். அப்போ குணம் என்கிற சொல்லே சௌசீல்யத்தை குறிக்கும். அதே போல குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி என்ற ஆண்டாள் இந்த அபதானத்திலே, இந்த விளையாட்டிலே பகவான் சௌசீல்யத்தை காட்டினான் என்று ஆண்டாளும் தெரிவிக்கிறாள். இப்படி பிருந்தாவனத்தில் தான் எத்தனையோ சேஷ்டிதங்களை செய்தார். மேலே 10 வயசு ஆயிற்று. அக்ரூரர் வந்தார். கம்சன் அனுப்பி வைத்தான். தனுர்யாகத்துக்கு கண்ணனை அனுப்பி வர வேண்டும். இனி அவனிடத்தில் அனுப்புவதற்கு ஆள் இல்லை. கண்ணன் இங்கு வந்தால்தான் அவரை கொல்ல முடியும் என்று நினைத்து அக்ரூரரை அனுப்பினான். அக்ரூரரும் கண்ணனை அழைத்து கொண்டு சென்றார். அங்கு முதலிலே வஸ்திர அலங்காரம் செய்து கொண்டான். ஒரு ரஜகன், ஒரு வண்ணாத்தான் இருந்தான். நல்ல உயர்ந்த வஸ்திரங்களை கொடுன்னு கேட்டார். கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். தலையை வெட்டிவிட்டார் அவனுக்கு. தன்னுடைய வஸ்திரங்கள், வேண்டிய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு தனக்கும் பலராமனுக்கும் மற்ற கோபர்களுக்கும் கொடுத்து மீதமிருந்த வஸ்திரங்களை தரையில் போட்டு மிதித்து விட்டு மேலே சென்றார். அடுத்து மாலாகாரர், சிறந்த பக்தராக ஒரு சின்ன வீதி, பெரிய கடை வீதியில் இல்லை, ஒரு சிறு சந்துக்குள்ளே அவர் வீடு இருந்தது. அவரை தேடிச் சென்றார். பிரசாத பரமௌ நாதௌ மம கேகம் உபாகதௌ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவனஹா என்று அவரிடத்தில் அவர் கொடுத்த மாலைகளை பெற்றுக்கொண்டார். அடுத்து குப்ஜா, திருவக்ரா என்கிற கூனி இருந்தாள். அவளிடத்தில் தங்களுக்கு தகுந்த சந்தனத்தை கேட்டார். அவளும் பூசிவிட அவளை நிமிர்த்தி அழகான பெண்ணாக ஆக்கினாள். நேரே தனுஷ் இருந்த இடத்துக்கு சென்றார். தனுஷை முடித்தார். குவலையாபீடம் வாசலில் இருந்தது, அதையும் கொன்று முடித்தார். பாகனையும் கொன்றார். மல்லர்களை நிறுத்தி இருந்தான் உஷ்டிகன் சானூரன், அவர்களையும் கொன்று முடித்து கடைசியாக கஞ்சனை குஞ்சி பிடித்து இழுத்து தரையிலே தள்ளி அவன் பேரிலே தான் குதித்து அவனையும் கொன்று முடித்தார். தன்னுடைய தாயையும் தந்தையையும் மீட்டு எடுத்தார். 10 வருடங்களாக அனைத்தையும் இழந்தேனே, இளமையின்பத்தை இன்றெந்தன் கண்ணால் பருகுவேற்கு
பழவியேன் இவள் தாயென நினைந்த அளவில் பிள்ளமை இன்பத்தை இழந்த பாவியேன் என்று தேவகி தெரிவிக்க, கவலைப்பட வேண்டாம், 10 வருடங்கள் என்னெல்லாம் லீலைகள் யசோதைக்கு காட்டினேனோ அனைத்தையும் இப்போது கண்ணு முன்னாடி ஒரு திரையில ஓட்டுற மாதிரி ஓட்டி காமிச்சாராம் தேவகிக்கு. தேவகியும் ஆனந்தப்பட்டாள். சரி என்று மதுரையில் அனைவரும் ஆனந்தமாக இருக்க, 10 வயசாச்சு, பிள்ளைக்கு இன்னும் உபநயனமே பண்ணல, கல்வியே கற்க ஆரம்பிக்கவில்லை. சரி என்று கர்காச்சாரியரை அழைத்து உபநயனம் செய்து வைத்தார்கள். அடுத்தது சாந்தீபனி என்பவரிடத்திலே வித்யாபியாசத்துக்கு சென்றான். அதா குருகுல வாசம் இச்சந்தௌ உபஜக்மதுகு காஷ்யம் சாந்தீபனிம் நாம ஹ்யவந்தீபுர வாசினம். அவந்தி என்கிற ஒரு நகரத்திலே சாந்தீபனி என்பார் ஒரு ரிஷி இருந்தார். அவரிடத்தில் சென்று அனைத்து கல்விகளையும், ஆயக்கலைகள் 64ஐயும் 64 நாட்களிலே பகவான் கற்றான். ராமன், அதாவது பலராமன், கண்ணன், மேலே சுதாமா, குச்சேலன் என்பவர், இவர்கள் மூவருமாக சேர்ந்து அங்கு கற்றார்கள். கற்றவுடன் அவருக்கு ஏதாவது குரு தட்சிணை கொடுக்கணுமே, அப்போது என்ன வேணுமோ கேட்கலாம்னு சொன்னார். அவர் மனைவியிடம் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார். கண்ணன் நல்ல பலசாலி, எதை கேட்டாலும் கொடுப்பான். நம்ம ஏதாவது அசட்டுத்தனமாக கேட்டுட்டா மனைவிடத்தில் கேட்டு என்ன வேணும்னு சொல்றேன்னார். சென்று பேசி வந்து, சம்மந்திரிய பத்னியாசக மகார்ணவே மிருதம் பாலம் பிரபாசே வரையாம் பபூவக. இவர்கள் பிராபாச தீர்த்தத்துக்கு சென்ற போது சாந்தீபனி, அவருடைய மனைவி, பிள்ளை மூவருமாக சென்றிருந்தார்கள். அப்ப அந்த பிள்ளை கடலிலே விழுந்து விட்டான். அவனை மீட்க முடியவில்லை. அந்த பிள்ளையை மீட்டு தர வேண்டும் என்று சாந்தீபனி பிரார்த்திக்க, சரின்னு கடலுக்கு போனார். உள்ளே குதித்து தேடி தேடி பார்த்து சமுத்திரராஜனிடம் கேட்டார். இங்கு இல்லைன்னு சொல்லிவிட்டார். அங்கு பஞ்சஜனன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அவன் ஒரு சங்கத்தினுடைய வடிவிலே இருப்பான். அந்த அசுரனை கொன்று அவனுடைய உடலில் இருந்துதான் பாஞ்சஜன்யம் என்கிற தன்னுடைய சங்கத்தை எடுத்துக்கொண்டார். அங்கு இல்லை. சரி, யமனுடைய பட்டணத்துக்கு சென்று தேடலாம் என்று அங்கு சென்றால் அங்கு அந்த பிள்ளை இருந்தான். அவனை உயிரோடு கொண்டு வந்து தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே கொடுத்தார். ஓது வாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன்தந்த அந்தணன் ஒருவன், காதல் என்மகம் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்று, கோதில் வாய்மையினான் உடனே வேண்டிய குறை முடித்தவன் சிறுவனை கொடுத்தாய், ஆதலால் வந்துன் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத் தம்மானே என்று பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். உன்னை ஏன் தெரியுமா ஆசிரியத்தேன்? உன்னை வந்து ஒருவர் ஒன்று கேட்டால் அதை எப்பாடுபட்டாவது நீ பெற்றுக் கொடுப்பாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு கஷ்டமெல்லாம் வேண்டாம், பிள்ளையை எல்லாம் பெற்றுக் கொடுக்க வேண்டாம், உன்னை கொடுத்தால் போர். உன்னை எங்கேயோ சென்று நாங்கள் நடக்கச் சொல்லவில்லை, ஓடச் சொல்லவில்லை. நீ எங்களுக்கு அனுகிரகித்து உன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும். ஓது வாய்மையும் உவனிய பிறப்பும். உவனிய பிறப்புன்னா உபநயனம் செய்து 2வது பிறவி, த்விஜன்னு சொல்றோமே, ஒரு பிறவி, முதல் பிறவி தாய் தந்தை இடத்திலிருந்து பெற்றது. 2வது ஞான ஜன்மா, அறிவு பிறவியை உபநயனம் செய்து வேதம் கற்கும் போது பெற்றான். ஓது வாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன். ஒருவன்னு சொன்னார். அத்விதீயன், அவனுக்கு நிகரா கிடையாது. கண்ணனுக்கே ஒருத்தர் பாடம் சொல்லணும்னால் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன். காதல் என் மகம் புகலிடம் காணேன், என்னுடைய அன்பான மகன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை, கண்டு நீ தருவாய், நீதான் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அவன் ஓடிச் சென்று எங்கே இருந்தானோ தேடி கொண்டு வந்து குறை முடித்து அவன் சிறுவனை கொடுத்தாய். அவருக்கு என்ன குறை இருந்ததோ தீர்த்து கொடுத்தாய். அதே போல எனக்கும் குறை, உன்னை அடையாமல் குறைப்படுகிறேன், அதையும் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் பிரார்த்தித்தார். அப்ப வித்யாபியாசத்தை முடித்தார். அடுத்ததாக மறுபடியும் மதுரைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள். அப்போது கம்சனை கொன்றாரே, கம்சனுக்கு 2 மனைவிகள். ஒருத்திக்கு அஸ்தின்னு பெயர், மற்றொருத்திக்கு பிராப்தின்னு பெயர். இருவருமாக அவர்களுடைய தந்தை ஜான் ஜராசந்தன், ஜராசந்தனுடைய 2 மகள்களைத்தான் கம்சன் திருமணம் செய்திருந்தான். கம்சன் இறந்தவுடன் இவர்கள் இருவரும் ஜராசந்தனிடம் சென்று முறையிட்டார்கள். சரி என்று ஜராசந்தன் பெரிய படை, 23 அக்ஷௌகிணி சைன்யம். பாரத போரில் இருந்ததே 18 அக்ஷௌகிணி சைன்யம்தான். கௌரவர்களுக்கு 11, பாண்டவர்களுக்கு 7, சேர்த்தே 18 தான். இங்கு ஜராசந்தன் தனியாக 18 அக்ஷௌகிணி சைன்யம். மகத தேசத்தினுடைய அரசனாக அவன் இருந்தான். அங்கிருந்து சேர்த்து கொண்டு வந்தான். கண்ணன் பார்த்தார், இப்போதுதான் நாம் பிறந்த காரியத்தை செய்ய போகிறோம். பூபார அவதரணாயன்னு தெரிவிக்கிறோம் இல்லையோ, மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். மண்ணினுடைய பாரம் நீக்கிறதுனால் அரசர்களை கொல்வது மட்டும் அல்ல, அந்த அரசர்களினுடைய படையிலே பல தீயவர்கள். உடல்ல பாரமா இருக்குன்னா ஒரு கம்சன், ஒரு ஜராசந்தன், ஒரு துரியோதனால் அல்ல,
அவனுடைய படையில் இருந்தவர்களும் உள்ளத்தில் தீமையோடு தான் இருந்தார்கள். அப்ப இவனுக்கு 23 அக்ஷௌகிணி சைன்யம், இவனை கொல்ல வேண்டும். ஆனால் இவனுடைய சேனையை கொல்லுவது முக்கியம். கண்ணன் பார்த்தார், நாம எங்க தேடி தேடி போறது, தீயவர்களை தேடி போவது ரொம்ப கஷ்டம். அதனாலே அந்த ஜராசந்தனை உயிரோடு விட்டு விடலாம். முதல் தடவை படையெடுத்து வந்தார், படை அனைத்தையும் கண்ணன் முடித்து விட்டார். ஜராசந்தனை மட்டும் உயிரோடு விட்டு விட்டார். மறுபடியும் போனான், மறுபடியும் 23 அக்ஷௌகிணி படையை திரட்டினான், மறுபடியும் வந்தான். 17 முறை இதை போலே படையெடுத்தான் ஜராசந்தன். கண்ணன் அதற்குத்தான் விட்டு வச்சார், இவனே போய் யாரெல்லாம் தீயவர்களோ படையை திரட்டின்னு வரட்டும், அவளை கொண்டுடுவோம், அந்தந்த சைனிகன் எங்க இருக்கான், நான் எங்க தேடிட்டு போறது என்பதற்காக கண்ணன் விட்டு வைத்தார். ஏவம் சப்ததச கிருத்வா தாவத் அக்ஷௌகிணி பலஹா யுயுதே மாகதோ ராஜா யதுபிகி கிருஷ்ண பாலிதைஹி, கிருஷ்ணனால் ரட்சிக்கப்பட்ட யாதவர்கள் இவர்களோடு மகத தேசத்து அரசனான ஜராசந்தன் 17 முறை படையெடுத்து வந்தான். அடுத்தது 18வது முறை வரப்போகிறார்னு கண்ணனுக்கு செய்தி தெரிந்தது. அந்த சமயத்திலே நாரதர் ஒரு விளையாட்டு விளையாடினர். யவனர்கள் என்று சிலர், அவர்கள் இந்த பாரதத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல, இதற்கு வெளியே, இப்போது நாம் அறிந்த பாரதத்துக்கே வெளியே இருப்பவர்கள். அங்கே யவனர்கள் என்று சிலர், அவர்களிடம் நாரதர் சென்று, உங்களுக்கு தகுந்த பகைவர்கள் என்றால் யாதவர்கள் தான், அவர்களோடு சென்று சண்டையிட்டு பாருங்கள், இல்லாட்டா நீங்க பெரிய ராஜான்லாம் ஒத்துக்க முடியாது, யாதவர்களை தோக்கடித்தால் ராஜா என்று ஒப்புக்கொள்ளலாம் என்று சொன்னார். அவருக்கு இந்த மூட்டி விடுற காரியம் பிடிக்குமோ இல்லையோ, அப்ப சென்று சொன்னார், கால யவனன் என்று ஒருவன் 3 கோடி பேர் கொண்ட ஒரு சேனையை எழுப்பிக் கொண்டு மதுரையை வந்து முற்றுகையிடுவதற்காக வந்தான். அப்ப யவனனும் வருகிறார்னு கண்ணனுக்கு தெரிந்தது. கொஞ்ச நேரத்தில் ஜராசந்தனும் வரப்போகிறான்னு தெரிஞ்சது. 2 பக்கத்தில் நம்மால் போரிட முடியாது. யவனனோடு சண்டையிட்டால் ஜராசந்தன் வந்து ஊருக்குள்ளே புகுந்து அனைவரையும் கொன்று விடுவான், அல்லது ஜராசந்தனை பார்த்தால் யவனன் வந்து அனைவரையும் முடித்து விடுவான். என்ன செய்யலாம் என்று பார்த்தார். இதி சம்மந்திர பகவான் துர்கம் 12 யோஜனம் அந்த சமுத்திரே நகரம் கிருத்ஸ்னாத்புதம் அச்சீகரது. என்ன செய்தார், சமுத்திரராஜனிடத்திலிருந்து 12 யோஜனை அளவுக்கு, அதாவது 120 மைல், 120 மைல் நீளம், 120 மைல் அகலம், அந்த அளவுக்கு ஒரு பூமியை சமுத்திரராஜனிடமிருந்து வேண்டி பெற்றார். அந்த இடத்திலே அழகான ஒரு நகரத்தை ஏற்படுத்தினார். துவாரகா என்று அதற்கு பெயர். அந்த நகரத்துக்கு முன்னாலே குஷஸ்தலின்னு பெயர் உண்டு. ரைவதன் என்று ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் இதற்கு முன்னாலேயே அந்த இடத்துல ஒரு சிறு பூமியை கடலிலிருந்து மேலே வர வைத்து அங்கு தர்ப்பங்களை எல்லாம் பரப்பி தான் தவம் செய்தான். தர்ப்பத்துக்கு குஷங்கள்னு பெயர் உண்டு. அப்ப குஷஸ்தலி, அந்த ராஜா குஷங்களை பரப்பி தான் தவம் செய்தபடியால் குஷஸ்தலி என்று பெயர். அந்த இடத்தில் அதற்கு பின்னால் ஒரு அசுரன் வந்தான் குஷன் என்று, அவனையும் பகவான் தான் முடித்து விட்டார். இப்ப அந்த இடத்திலே சமுத்திரத்திலிருந்து கைப்பற்றின இடத்தில் ஒரு அழகான துவாரகா என்கிற ஒரு நகரத்தை தான் கட்டினான். துவாரகானால் ஸ்ரீ கிருஷ்ண துவாரகான்னு தெரிவிக்கிறோம். துவாரம், துவாரம் என்றால் வழி, காயதி என்றால் காட்டுகிறதுன்னு அர்த்தம். அப்ப துவாரகா என்றால் பகவானை அடைவதற்கான வழியை காட்டக்கூடிய இடம் அல்லது அதை கொடுக்கக்கூடிய இடம். ஷாரீரகம் அப்படின்னு பெயர். பிரம்மசூத்திரங்கள் வேதவியாசர் இயற்றினாரோ இல்லையோ, அதற்கு ஷாரீரக சாஸ்திரம், ஷாரீரக மீமாம்சா சாஸ்திரம்னு தெரிவிப்பார்கள். ஷாரீரகம் என்றால் ஷாரீரன் என்று பகவானுக்கு பெயர். ஷரீரம் என்றால் உடல். இந்த உலகத்தையே தனக்கு உடலாக கொண்டவரோ இல்லையோ, அப்ப பகவானுக்கு ஷாரீரன் என்று ஒரு பெயர் உண்டு. அந்த ஷாரீரனை பற்றி சொல்லுகிறதோ இல்லையோ, அவனை பற்றி நமக்கு போதிக்கிறபடியால் இந்த பிரம்மசூத்திரங்களுக்கு ஷாரீரக்க அப்படி அந்த கன்னு சேரும். ஷாரீரம் காயதி இது ஷாரீரகம், அவனை பற்றி சொல்லுகிறபடியால், அவனையே காட்டி கொடுக்கிறபடியால் ஷாரீரகம்னு பெயர். அதே போல பகவானை அடைவதற்கான துவாரம், அந்த துவாரத்தையே நமக்கு காட்டி கொடுக்கும், துவாரத்தையே கொடுக்கும். அதற்காக துவாரகை என்கிற பட்டணத்தை அங்கு ஏற்படுத்தினார். சரி, எங்க இருக்கு மதுரை? எங்க இருக்கு? தில்லிக்கு அருகிலே. துவாரகை கூர்ஜரத்தில் எங்கேயோ இருக்கு. எப்படி மக்களை நகர்த்துவது? யவனனும் அருகிலே வந்து விட்டான், ஜராசந்தனும் வரப்போகிறார். கண்ணன் பார்த்தார், தன்னுடைய யோக சக்தியாலே இரவோடு இரவாக அனைவரையும் இங்கிருந்து அங்கு மாற்றிவிட்டார். தத்ர யோக பிரபாவேன நீத்வா சர்வஜனம் ஹரிஹி நிர்ஜகாம புரத்வாராத் பத்மமாலி நிராயுதா. அப்ப இரவோடு இரவாக அங்கிருந்த மக்கள் அனைவரையும் துவாரகையில் சென்று பகவான் குடியேற்றிவிட்டார். அப்ப மக்கள் எல்லாரும் இப்போது நிம்மதியாக உள்ளார்கள். தான் மட்டும் மறுபடியும் இங்கு மதுரைக்கு வந்தார். என வாசல் இன்னும் எதிராளிகள் இருக்கிறார்களே, காலையவனை முடிக்க வேண்டும், ஜராசந்தனுடைய படையை முடிக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணார்? தான் மட்டும்
எந்த ஆயுதங்களும் இல்லாமல் ஒரு நல்ல தாமரை மாலை அணிந்து கொண்டு பகவான் வாசலிலிருந்து இறங்கி ஓடத் தொடங்கினாராம். காலயவனனுக்கு நாரதர் சொல்லியிருக்கிறார் கண்ணனுடைய லட்சணங்கள், அங்க அடையாளங்கள் என்னன்னு சொல்லியிருக்கார். அவன் பார்த்தான், இவர்தான் கண்ணன் என்று தெரிந்து கொண்டான். யாதவனே ஓடாதே, இதென்ன நீ ஒரு வீரனா, ஏன் ஓடுகிறாய்னு சொல்லி அவனை வைது கொண்டே பின்னாலேயே துரத்தி கொண்டு வந்தான் அந்த காலயவனன் என்பவன். கண்ணன் ஓடினார் ஓடினார். கடைசியில் ஒரு இடத்தில் ஒரு மலையுள்ளே குகை இருந்தது. அந்த குகைக்குள்ளே ஓடி தான் ஓரமாக சென்று ஒளிந்து கொண்டார். இந்த யவனன் பின்னால் துரத்தி கொண்டு வந்தான். வந்து பார்த்தால் ஒரு பெரிய மேடையிலே கல்லுக்கு மேலே ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தார். ஓ, கண்ணன் தான் வந்து நான் யார் என்று தெரியாதது போல் படுத்திருக்கிறான், ஏமாற்றுகிறான் என்று நினைத்து தன்னுடைய காலாலே அந்த மனிதனை எட்டி உதைத்தாராம் அந்த யவனன். அவர் யார் என்றால் இக்ஷ்வாகுவினுடைய வம்சத்திலே ஒருவர் இருந்தார். அவருக்கு முச்சுக்குந்தன் என்று பெயர். அந்த முச்சுக்குந்தன் தேவர்களுக்காக சென்று போரிடுவர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும் போது தேவர்களின் பட்சத்தில் சண்டையிடுவதற்கு இவர்கள் அனைவருமே செல்வதுண்டு. தசரதன் சென்றிருக்கிறார், இந்த மற்ற இக்ஷ்வாகு குல அரசர்கள் எல்லாம் செல்வார்கள். இந்த முச்சுக்குந்தன் ஒரு முறை சென்றான். சென்று வெகு காலம் யுத்தம் நடந்தது. யுத்தம் முடிந்தவுடன் சரி நான் போய் வருகிறேன்னு சொல்லும் போது அவர்கள் தெரிவித்தார்கள், நீ இத்தனை நாளா இங்க தேவலோகத்தில் இருந்தையோ இல்லையோ, கீழே உன்னுடைய பெண்கள் பிள்ளைகள்லாம் வயசாகி இறந்து போய் அவளுக்கு சந்ததி பிறந்து மக்களே மாறிவிட்டார்கள். ஏன்னா இங்க இருக்கிற காலத்தினுடைய கணக்கை விட தேவலோகத்தில் மெதுவாகத்தான் காலம் நகரும். அங்க ஒரு நாள்னா இங்க ஒரு வருஷம் முடிஞ்சு போயிடும். அப்ப அவன் சண்டையிட்டு வருவதற்குள் இங்கு அவருக்கு பிள்ளை பேரன் கொள்ளு பேரன் அனைவரும் பிறந்து விட்டார்கள். உன் மக்கள் யாரும் அங்கு இல்லைன்னு சொல்ல, சரி அப்ப எனக்கு தூங்க வேண்டும், இத்தனை நாட்களாக தூங்கவில்லை, நன்றாக உறங்க வேண்டும் என்று முச்சுக்குந்தன் பிரார்த்திக்க, இந்த குகையை காட்டி இங்கு நீ உறங்கலாம், யாராவது உன்னுடைய விருப்பம் இல்லாமல் உன்னை துயில் எழுப்பினார்கள் என்றால் உன்னுடைய பார்வையாலே நீ அவர்களை சுட்டி எரித்து விடலாம் என்று தேவர்கள் வரம் கொடுத்திருந்தார்கள். இது கண்ணனுக்கு தெரியும். ஆகையால் தான் வந்து முச்சுக்குந்தன் முன்னாடி நிற்காமல் தான் ஓரமாக சென்று ஒளிந்து கொண்டார். யவனன் வந்தான், முச்சுக்குந்தனை எத்தினான். அப்போது அவர் பார்த்தார், சோகம் தவானுகிரகார்த்தம் தத்ர யோக பிரபாவேண நீத்வா சர்வஜனம் ஹரிஹி சதாவத்தஸ்ய ருஷ்டஸ்ய திருஷ்டிபாத்தேன பாரத தேகஜேன அக்னினா தக்தா பஸ்மசாத் அபவத் க்ஷணாத். அவருடைய கண் பார்வை தீயாக வந்து இந்த யவனனை எரித்து கொன்று விட்டது. அப்ப அவன் முடிந்தான். இப்ப மெதுவா பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த கண்ணன் வந்தார். முதல்ல கண்ணை பார்த்து இவரை பார்த்திருந்தா என்ன பண்றது, அதனால் ஒளிந்திருந்தார். இப்போது வந்தார். முச்சுக்குந்தனுக்கு எதுவும் புரியவில்லை. இவன் யார், ஒருவன் எரிந்து கிடைக்கிறான், நீர் யாரு, தாமரமாலை போட்டு 4 கையோடு வந்து நிற்கிறீர், நீர் யார் இவன் யார் என்று கேட்க, எனக்கு யாருன்னு கேட்டா என்ன சொல்றது, எனக்கு எத்தனை பேர், எத்தனை ஊர், எத்தனை பிறவி, எத்தனை பக்தர்கள், நான் யாருன்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. இந்த பிறவியில் வாசுதேவன் பெயர், உனக்கு அனுகிரகிப்பதற்காக வந்தேன். நீ முன்னால் என்னை பார்த்து தவம் செய்து என்னை தரிசனம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தாய், அதற்காக வந்தேன். சோகம் தவ அனுகிரகார்த்தம் குஹாமேதாம் உபாகதா பிரார்த்தித பிரச்சுரம் பூர்வம் துவயாகம் பக்தவத்சலஹா. உன்னாலே நான் வேண்டப்பட்டவனாக உனக்கு காட்சி கொடுப்பதற்காக வந்தேன் என்று சொல்ல அவனும் புரிந்து கொண்டான் நாராயணன் தான் வந்தார் என்று. விரிவாகத்தான் ஸ்தோத்திரம் செய்து இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க, கவலைப்படாதே, பாரதமெல்லாம் தாண்டி போச்சு, நீ இருந்தது கிருத்தயுகம் திரேதாயுகத்திலே, இப்போது கலியுகம் வந்துவிட்டது, உனக்கு செல்லாது, நீ வடக்கே சென்று ஹிமாலயத்தில் இரு, அடுத்த பிறவி சிறந்த பக்தனாக பிறந்து நீ என்னையே வந்து அடைவாய் என்று கண்ணனும் அனுகிரகம் செய்தார். அவரும் புறப்பட்டு சென்று விட்டார். இந்த கதையை காட்டத்தான் டாகோர் துவாரகா என்று ஒரு துவாரகை உள்ளது. டாகோர்னு ஒரு இடம், அகமதாபாத்திலிருந்து அருகிலே அந்த ஆனந்துன்னு ஒரு இடம் இருக்கு, அதற்கு அருகில் உள்ளது டாகோர் என்கிற ஊர். அங்கு டாகோர் துவாரகான பஞ்சத்வாரகைகளில் ஒன்று. அந்த பகவானுக்கு பெயர் ரணுச்சோடு ராய். போரிலிருந்து போரை விட்டு ஓடி வந்த பிரபு, இதான் அவருக்கு பேர். ரன் என்றால் போர், ரணம்னால் போரோ இல்லையோ, சோடு அதை விட்டவரான ராய் பிரபு. யுத்தத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடி வந்த நாதன் என்று அவருக்கு அங்கு பெயர். அப்படி பகவான் சேவை சாதிக்கிறார். அவர் இப்போது நாம் சேவிக்கக்கூடிய மூர்த்தி அங்கிருந்தவர் அல்ல. மேல கோமதி துவாரகான்னு ஒன்று இருக்கு. அந்த கோமதி துவாரகையில் இருந்த மூர்த்தியை ஒரு பக்தர் இந்த இடத்துக்கு தான் ஏழப்பண்ணி கொண்டு வந்தார். இந்த இடத்தில் முன்னால் பகவான் இருக்கவில்லை. இந்த இடத்துக்கு கோமதி துவாரகையிலிருந்து, கோமதி துவாரகைங்கிறதான் உண்மையான துவாரகை. துவாரகை பட்டணம் எங்கு கண்ணனால் ஸ்தாபிக்கப்பட்டதோ அது இன்று இருக்கும் இடம் கோமதி துவாரகை. அங்கு பல நாளாக ஒரு விக்கிரகம் இருந்தது. அந்த விக்கிரகத்தை கோடானா என்று ஒரு பக்தர்,
அவர் அங்கிருந்து ஏலப்பண்ணி கொண்டு வந்து இந்த டாகோர் என்கிற ஒரு இடத்திலே ஸ்தாபித்தார். அங்கு டாகோர் துவாரகா, தான் யுத்தத்தை விட்டு ஓடி வந்தவன்கிறைய பேரா வச்சென்று அனைவருக்கும் பகவான் அனுகிரகித்து வருகிறார். அப்ப முதல் துவாரகை இது. மற்றொரு துவாரகை, அதுதான் கோமதி துவாரகை என்று சொல்லப்படுகிறது. கடற்கரையில் உள்ளது. 120 யோஜனையோ இல்லையோ. அப்போ இந்த நிலத்திலிருந்து தொடங்கி உள்ளே கடலில் பல தூரம் வரைக்கும் அந்த அரண்மனை இருந்தது. ஆனால் கண்ணன் தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு செல்லும் போது இன்னும் 7 நாட்களிலே இந்த துவாரகை என்கிற நகரத்தை கடல் கொண்டுவிடும், துவாரகை இருக்காது, அங்கு இருப்பவர்களையெல்லாம் நீ வெளியேற்றிவிடு என்று அர்ஜுனனுக்கு ஆணையிட்டு விட்டு தான் வைகுண்டத்துக்கு சென்று விட்டார். அப்ப 7 நாட்களுக்கு பிறகு கடல் கொண்டது. இப்போதைக்கு ஊரில் நிலத்தில் இருக்கும் ஒரு பகுதி உள்ளது, அதை கோமதி துவாரகா என்று சொல்லுகிறோம். கடலுக்கு நடுவிலே ஒரு பகுதி உள்ளது, அதற்கு பேட் துவாரகா என்று பெயர். முழுவதும் ஒரே அரண்மனை தான், ஒரே நகரம்தான். இப்போது நிலத்தில் நாம் இருக்கும் பகுதியிலிருந்து கடலுக்குள் வரையில் இருந்தது. நடுவுல கடல் வந்து மூடிக்கொண்டபடியால் இங்கே ஒரு பகுதி மிச்சம் இருக்கு, கடலுக்கு நடுவே ஒரு பகுதி மிச்சம் இருக்கு. கீழே அகழ்வாராய்ச்சி செய்து கீழே மிச்சம் எத்தனையோ மண்டபங்கள், எத்தனையோ சிலைகள் எல்லாம் உள்ளன என்று தெரிவிக்கிறார்கள். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ